நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராய்நெட் எக்ஸ்பிரஸ் ஐடியில் மைக்ரோ ஏடிஎம் மிஷின் மூலமாக பேலன்ஸ் என்கொயரி எப்படி பண்ணுறது, வித்ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய மைக்ரோ ஏடிஎம் மிஷின் வந்து இந்த ரெட் கலர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை ப்ளூடூத்தில். ஸோ ஐடி லாகின் பண்ணதும் உங்களுக்கு இங்கே மைக்ரோ ஏடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து 3 ஆப்ஷன் காட்டும். எம்ஏடிஎம் பேக்ஸு, எம்ஏடிஎம் VM30, ஃபிங்பேன்னு இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏடிஎம்மில் VM30 அப்படிங்கிற ஒரு மாடலு. ஸோ அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே 2 ஆப்ஷன் வரும், எம்ஏடிஎம்மு எம்போஸ்ன்னு வரும். எம்ஏடிஎம்ங்கிறது மைக்ரோ ஏடிஎம், அதாவது டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான யூசேஜ், சரிங்களா? டெபிட் கார்டை பயன்படுத்தி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. எம்போஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரெடிட் கார்டில் உள்ள பணத்தை எடுக்கிறதுக்கான யூசேஜ் அது, சரிங்களா? ஸோ எம்போஸுங்கிறத கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னாக்கா நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ அதே எம்ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு செக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஒன்று கேஷ் வித்ட்ராவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி. ஸோ நான் வந்து இப்போ பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இங்கே ஜஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் கேட்குது, நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் அனுப்பிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் காட்டும். இங்கே வந்து என்ன போட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி, ஸ்வைப்பு, இன்சர்ட்டு, டேப்னு வருதுங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கார்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த சிம்மு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாஸ்வேர்டு வந்து கேட்கும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு, கஸ்டமரோட ஏடிஎம் கார்டை பாஸ்வேர்டு என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரீன் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஸோ அந்த பேலன்ஸுங்கிறது வந்து இது காட்டும், சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து வித்ட்ரா பண்ணோன்னா மறுபடியும் சேம் ப்ராசஸ் போயிட்டு டன் கொடுத்துட்டு மறுபடியும் VM30 போயிட்டு கேஷ் வித்ட்ராவலுக்கு வந்துச்சா, ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு, கஸ்டமர் எடுக்கணுமோ அந்த பேலன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அங்கே ப்ராசஸ் ஆகும். ப்ளீஸ் இன்புட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டை போட்டுட்டு ஜஸ்ட்டு கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா, இங்கேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸுங்கிறது வந்து வித்ட்ராவல் ஆகிடுச்சு, சரிங்களா? பேலன்ஸ் போக மீதி எவ்வளோ இருக்கோ மேலே வந்து காட்டுது. இங்கே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எவ்வளோ பேலன்ஸ் மீதி இருக்கோ அவைலபிள் பேலன்ஸ்னு வச்சு பார்த்தீங்களா. ஸோ மேலே வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணமோ அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. கார்டோட லாஸ்ட்டு 4 நம்பரு, ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பரு, கார்டு ஹோல்டரோட நேமு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இதோட டீட்டெயில் பார்க்கணுன்னா நம்ம இந்த லெஜர் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கான இது வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸாக ஃபெயிலான்னு, சக்ஸஸாக ஃபெயில்டான்னு காட்டும். ஸோ நியூ மைக்ரோ ஏடிஎம் போட்டு 6400 வித்ட்ராவல் வந்துருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான கமிஷன் போட்டு நியூ மைக்ரோ ஏடிஎம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாங்கிறது வந்து கிரெடிட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம எடுத்ததுக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம இந்த லெஜர் லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன வருதுன்னா என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணமோ அதோட கேட்டகரி, என்ன வித்ட்ராவலாக டெபிட் ஆகிறது இதில் காட்டும். அது இல்லாத நம்ம பண்ண ப்ராசஸ்க்கான கமிஷன்ஸுங்கிறது எவ்வளோன்னு சொல்லி நம்ம 10 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 பைசா வந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுல நம்ம இயர் எண்டில் வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணி நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது போல் தான் வந்து உங்களுடைய ராய்நெட் ஐடியிலேருந்து பேலன்ஸ் என்கொயரி பண்ணி வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. ஸோ கைரே வச்சு பண்ணிக்கிறதுக்கு மைக்ரோ ஏடிஎம் மிஷின்ஸ், கைரே வைக்கிற மிஷின் எது தேவைப்பட்டாலும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா ஐடியுமே நம்மக்கிட்ட வந்து இருக்குது.